வணக்கம் மக்களே. ஆரோக்கியமான மற்றும் வலுவான எலும்புகளுக்கு சூப்பர் உணவுகள்ங்க. ஸோ நம்ம இந்த ஒரு பதிவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எலும்பு ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன, எலும்பை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், அதற்கான உணவுகள் என்ன, ஸோ நிறைய எலும்பு தேய்மானம் போன்ற அபாயங்கள் இருக்குது, அதெல்லாம் குறைக்க என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இந்த ஒரு பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் மக்களே. ஸோ எலும்புகளால் ஆன எலும்பு நம்மளுடைய மனித உடலில் ஒரு அடிப்படை பகுதி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் கட்டமைப்பையும் ஆதரவையும் வழங்குதுங்க. எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும், எலும்புகள் மற்றும் மூட்டுகள் தசைகளை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய உணவுகள் உங்களுடைய உடலுக்கும் சரி உங்களுடைய எலும்புகளுக்கும் சரி ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ உணவை பொறுத்தவரை எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க கால்சியம் மிகவும் அவசியம். ஸோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலையும் மேலும் பொட்டாசியம் கே, மெக்னீஷியம் எம்ஜி, பாஸ்பரஸ் பி, வைட்டமின் டி, வைட்டமின் சி மற்றும் எலும்புகளை வலுவாக வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. வேறு சில ஊட்டச்சத்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்களுடைய உணவில் சேர்க்கக்கூடிய எலும்புகளுக்கான சில சூப்பர் ஃபுட்கள் பார்க்க போகிறோம். ஸோ எலும்பு ஆரோக்கியம் பல காரணங்களுக்கு முக்கியமானது, ஏனெனில் இது ஒட்டுமொத்த நல்வாழ்வில் ஒரு அடிப்படை பங்கை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நமது முக்கியமான உறுப்புகளை நகர்த்தவும் பாதுகாக்கவும் அனுமதிப்பதோடு வலுவான எலும்புகள் நம்மை உயிருடன் வைத்திருக்கும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுக்களையும் சேமித்து வைக்கிறது. ஆரோக்கியமான எலும்புகள் இல்லாதவர்களுக்கு வலி மற்றும் எலும்பு முறிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்தவும் எலும்பு கோளாறுகளை பார்த்திங்கன்னா குறைக்கவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பல காரணிகள் வாழ்நாள் முழுவதும் எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன. ஸோ எலும்பு ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் அதோட காரணங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஊட்டச்சத்தில் பார்த்திங்கன்னா கால்சியம், வைட்டமின் டி மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை போதுமான அளவு உட்கொள்வது வலுவான எலும்புகளை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் முக்கியமானதுங்க. ஸோ கால்சியம் எலும்புகளின் முதன்மை கனிமமாகும். அதே சமயம் வைட்டமின் டி பார்த்திங்கன்னா கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவுது. இந்த சக்திகள் போதுமான அளவு உட்கொள்ளாதது எலும்புகளை பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நடைப்பயிற்சி, ஓட்டம், நடனம் மற்றும் எதிர்ப்பு பயிற்சி போன்றவை பார்த்திங்கன்னா எடை தாங்கும் பயிற்சிகள் எலும்பு வளர்ச்சியை தூண்டும், எலும்பு அடர்த்தியை பராமரிக்க உதவுது. உடல் செயல்பாடு இல்லாதது அல்லது உட்கார்ந்த வாழ்க்கை முறையை வழிநடத்துவது பலவீனமான எலும்புகளுக்கு பங்களிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சால் கூட நம்மளுடைய எலும்புகள் நல்லா இருக்குமா, உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் எலும்புகள் தேய்மானம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்மோன்களோட காரணம், எலும்பின் ஆரோக்கியத்தில் ஹார்மோன்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோஸ்டரோன் எலும்பு அடர்த்தியை பராமரிக்க உதவுது. மாதவிடாய் அல்லது சில மருத்துவ சிகிச்சை போன்ற ஹார்மோன் அளவை பாதிக்கும் நிபந்தனைகள் அல்லது சிகிச்சைகள் எலும்பு ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயதாகும் போது எலும்புகள் இயற்கையாகவே அடர்த்தி மற்றும் வலிமை இழந்து நமக்கு எலும்பு தேய்மானம், எலும்பு முறிவு அபாயத்தை அதிகரிக்கும். ஸோ குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவம் தொடங்கி வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா எலும்பு ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ நிலைகள் மற்றும் மருந்துகள்லாம் நம்ம என்ன பண்ணணும். ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள், இரைப்பை, குடல் கோளாறுகள் அல்லது நாள்பட்ட நோய்கள் போன்ற சில மருத்துவ நிலைமைகள் எலும்பு ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். கூடுதலாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்போம், இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை பழக்கத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் அதிகப்படியான மது அருந்துதல் போன்றவை கூட இதற்கு காரணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னா எந்த உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பச்சை இலை காய்கறிகள் உங்களுடைய எலும்புகளுக்கு ஆரோக்கியமானவை. ஸோ கால்சியம் நிறைந்தது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கீரைகளும் நிறைய பச்சை இலை காய்கறிகளும் அடங்கும். கேல் கீரை, டர்னிக் கீரைகள்,
இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே உள்ளடக்கம் இருக்குது. இது உங்களுடைய எலும்புகளுடைய வலிமையை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால்சியம் அதிகம் உள்ளதோடு மட்டுமல்லாமல் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் B12 ஆகியவை வந்து ஒரு நல்ல ஆதாரமாக எதில் இருக்குது சொல்லுங்கள்? தயிருக்கு நிறையவே வந்து ஆரோக்கியம் இருக்குங்க. ஏன்னா எலும்புகளுக்கு இது ஒரு சிறந்த பால் உணவாகும். உங்களுடைய உணவில் தயிர் சேர்த்து கொள்வது எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது போன்று பிற பால் பொருட்கள், பால் மற்றும் சீஸ் ஆகியவை உங்களுடைய உணவில் வந்து சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில கொழுப்பு நிறைந்த மீன்கள் மற்றும் பெரும்பாலான மடி மீன்கள் உங்களுடைய எலும்புகளை வலுவாக வைத்திருக்க கால்சியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் வளமான ஆதாரங்கள். இவை உடலுக்கு கால்சியம், வைட்டமின் B12, வைட்டமின் டி மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து வழங்கும் சூப்பர் ஃபுட்கள். எலும்புகள் மற்றும் மூட்டுகளை வந்து வலுப்படுத்த வைட்டமின் டி முக்கியமானது. ஏனெனில் இது உடல்ல கால்சியத்தை வந்து சரியாக உறிஞ்சுவதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆரஞ்சு, திராட்சை பழம், எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் உங்களுடைய எலும்புகளை வலுப்படுத்த சிறந்த உணவுகள். சிட்ரஸ் பழங்கள் உங்களுடைய உடல்ல வந்து வைட்டமின் சியின் சிறந்த ஆதாரங்கள் மற்றும் எலும்பு இழப்பை வந்து தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய எலும்புகளை வலுவாக வைத்திருக்க டோப்பு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாவர அடிப்படையிலான உணவு உட்கொள்வதன் மூலம் பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரதங்களை பெறலாம். உங்களுடைய எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதனால இது ஆரோக்கியமான ஒரு உணவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாதாம் புரதங்கள், கால்சியம், பொட்டாசியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களுடைய வளமான மூலமாகும். உங்களுடைய உடல்ல கால்சியம் தேவையை பூர்த்தி செய்ய பாதாம் பால் குடிக்கலாம். பால் பொருட்களை ஜீரணிக்க முடியாதவர்கள் பாதாம் பருப்பை உணவுல சேர்த்து கொண்டா போதுமான கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விதைகள் மற்றும் சத்தானவை, மேலும் ஒரு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், கால்சியம் மற்றும் புரதங்கள் நிறைஞ்சிருக்கு. கால்சியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுடைய தினசரி உணவுல சியா விதைகளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய எலும்புகளின் அடர்த்தியை மேம்படுத்தவும் எலும்பு தேய்மானத்தை தடுக்கவும் விரும்பினா உலர்ந்த பிளம்ஸ் உங்களுடைய உணவில் சேர்க்க வேண்டும். உலர்ந்த பிளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் பொட்டாசியத்தின் சிறந்த மூலமாகும். உங்களுடைய எலும்பு முறிவுகளை தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பால் மற்றும் பாலாடை கட்டி மற்றும் தயிர் போன்ற உணவுகளில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு முக்கிய கனிமமாகும். அவை புரதம், பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் டி ஆகியவற்றை வழங்குகிறது. அவை கால்சியம் உறிஞ்சுதலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மக்களே. ஸோ வந்து பால் பொருட்கள், பச்சளை காய்கறிகள், கீரைகள், பழங்கள், இந்த மாதிரி விதைகள் எல்லாமே வந்து முக்கியம்தான். ஸோ ஒன்று எடுத்துக்கிட்டு ஒன்று எடுத்துக்காமல் இருந்தால் கூட நமக்கு போதுமான சக்தி உடலுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளுடைய எலும்புகளை வந்து பாதுகாக்கணும். எலும்பு தேய்மானம் ஏற்படும், ஆனால் அது ரொம்ப சீக்கிரமாக ஏற்படக்கூடாதுல்ல. அதனால் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க, கேட்க, பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.